அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சூரத்துல் அன்ஃபால், அதாவது அத்தியாயம் 8, வசனம் 24. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளை, இஸ்தஜீபு லில்லாஹி வலி ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். முக்கியமான ஒரு காரியங்களுக்காக அல்லாஹ்வும் அவனுடைய தூதர்களும் அழைத்தார்கள் என்று சொன்னார். அவசியம் நீங்கள் பதிலளியுங்கள் என்பது இந்த வசனத்துடைய ஒரு கருத்து. அல்லாஹுக்கு பதில் அளிப்பதும் ரசூலுக்கும் பதில் அளிப்பதும் கடமையான ஒரு விஷயம். நபி தோழர் அபு சயீது இப்னுல் மௌலல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. அந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நான் ஒரு சமயம் மஸ்ஜித் நபவியில் தொழுதுகிட்டு இருந்தேன். தொழுதுகிட்டு இருக்கும்போது பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னை கூப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் நான் தொழுது கொண்டு இருக்கிறேன் என்பது தெரியும். அப்படி இருந்தும் என்னை அழைக்கிறார்கள். நான் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதின் காரணமாக நான் என்ன செய்கிறேன், அதுக்கு பதில் தரலை, உடனே பதில் தரலை. ஏன்னா தொழுகையில் இருக்கும்போது தொழுது முடிச்சுட்டு தானே நம்ம என்ன செய்யணும், கூப்பிட்டதுக்கு பதில் தரணும். நான் தொழுது முடிச்சுட்டு என்னன்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலம் யகுல் இல்லா, அல்லாஹ் சொன்னதை நீ கேட்டதில்லையா என்று சொல்லிவிட்டு சூரத்துல் அன்ஃபாலுடைய இந்த 24வது வசனத்தை ஓதி காட்டினாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலி ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். உங்களை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக வேண்டி அல்லாஹோ அவனுடைய தூதரோ அழைத்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவசியம் பதில் தாருங்கள் என்று இறைவன் சொன்னதை நீங்கள் கேட்டதில்லையா என சொல்லிவிட்டு, நீ பள்ளிவாசலை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்பாக ஒரு சூறாவை நான் கற்றுத்தர்றேன். இதுவரை எந்த வேதத்திலும் இறங்காத ஒரு சூறாவை உனக்கு நான் கற்றுத்தர்றேன் என்று சொல்லி என்னுடைய கையை பிடித்து விட்டு போகக்கூடிய நேரத்தில் நான் பள்ளிவாசலை விட்டு வெளியாகிறதுக்கு முன்பாக அதை ஞாபகப்படுத்தினேன். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஏதோ ஒரு சூறா கற்றுத்தரேன்னு சொன்னீங்களா, அதை எனக்கு கற்றுத்தாருங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை கொண்ட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று வரக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹா, இதற்கு முன்னால் எந்த வேதத்திலும் கொடுக்கப்படாத ஒரு சூறாவை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த சூறாவை எனக்கு கற்றுத்தந்தார்கள் என்று நபி தோழர் அபு சயீத் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் இருக்கும். நம்ம என்னதான் ரசூலுனா நம்மளை போன்ற மனிதர் என்று சொன்னாலும் ரசூல்னா அவனுடைய அந்தஸ்து வேறு, நம்மளுடைய அந்தஸ்து வேறு.